ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி ஒயிட் மஷ்ரூம் குருமா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கடாய் எடுத்து ஆயில் ஊற்றி அதில் பட்டை கிராம் லவங்கம் எல்லாம் போட்டுட்டு அது கூடவே ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கறி லீவ்ஸ் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கிரேட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் கூட பச்சை மிளகா, கேஷ்யூ, அப்புறம் கொஞ்சம் உடச்சக்கடலை எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த கோகோனட் அதெல்லாம் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட இது கூட கொஞ்சம் தண்ணி எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி ஒரு 5 minutes அப்படி இந்த தண்ணி எல்லாம் ஊற்றி சேர்த்துட்டு கூடவே இது கூட கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், புதினா லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. அரோமாக்காக நல்லாயிருக்கும். சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes அப்படியே நல்லா பாயில் ஆகணும். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா திக்காக சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.